இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேசிக் பிசி. இந்த பிசியோட காஸ்ட் அப்ராக்சிமேட்டா 15 to 16,000 தான். இந்த பிசியில நீங்க நார்மல் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரௌசிங், பில்லிங் அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே ஸ்பீடாகவும் இருக்கும், எஃபிஷியண்டாகவும் இருக்கும். இந்த பிசி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத இந்த வீடியோ கடைசியில காமிச்சிருக்கோம், மிஸ் பண்ணாம பாருங்க. கேஸ் ஃபிங்கர்ஸ் ஃப்ளோ C2 RGB. இது ஒரு நல்ல மினிமம் பட்ஜெட் கேஸ். இந்த கேஸ்ல ஒரு 3.0 USB, ஒரு 2.0 USB இருக்கும். அது போக எக்ஸாஸ்டுக்கு ஒரு ஃபேனோடவும் இருக்கும். பவர் சப்ளை இன்பில்டாவே வந்துடும். இந்த கேஸ் ஒரு RGB கேஸ் தான். அந்த லைட்ஸை நீங்க வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேஸ் கூடயே வர பவர் சப்ளை 3 years வாரண்டியோடயும் வரும். மதர்போர்ட் MSI A320M. பட்ஜெட் மதர்போர்ட் ASRock, ASUS, Gigabyte, MSI இந்த 4 பிராண்ட்லயுமே வருது. நீங்க எந்த பிராண்ட்னாலுமே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மதர்போர்ட் 6 USB போர்ட், HDMI போர்ட்டும் இருக்கும். அது போக 2 RAM ஸ்லாட்டோட வரும். நீங்க RAM வேணும்னாலும் ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ணிக்கலாம். கிராஃபிக் கார்டு வேணும்னாலுமே அதுக்கு ஸ்லாட் இருக்கும், நீங்க ஈஸியா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் AMD ATHLON 3000G. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு எக்ஸலண்டான ப்ராசஸர். ஒரு பட்ஜெட் பில்டுக்கு இந்த ப்ராசஸர் நாங்கள் 100% ரெக்கமெண்ட் பண்றோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீடியோ கடைசியில் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. RAM Corsair Vengeance 3200 MHz 8GB. இந்த பட்ஜெட் பில்டுக்கு நாங்கள் குரூஷியல் அல்லது Corsair தான் ரெக்கமெண்ட் பண்றோம். நீங்க இந்த 2 பிராண்ட்ல எந்த பிராண்ட்னாலுமே சூஸ் பண்ணி வாங்கலாம், சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். SSD Crucial VX500 240GB. ஒரு பட்ஜெட் பில்டுல ஹார்ட் டிரைவ் போட்டு வாங்காம SSD போட்டு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பிசியோட ஸ்பீடை யூட்டிலைஸ் பண்ண முடியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க நிறைய ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் டிரைவ் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இந்த பிசியில இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நிறைய பேர் AMD ATHLON போட்டிருக்கனாலே இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது ஆக்சுவலா தப்பு. இந்த ATHLON 3000G ப்ராசஸர் ஒரு எக்ஸலண்டான ப்ராசஸர், ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த பட்ஜெட்ல ஒரு நார்மல் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் யூஸ்க்கு இந்த ப்ராசஸருக்கு மேல வாங்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது ஸ்பீடா இருக்காது அப்படின்னு சொல்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பொய் தான். இந்த பிசி அசம்பிள் பண்ணி Windows 11 OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸ்பெக் பார்த்துக்கோங்க. AMD ATHLON 3000G, அப்புறம் 8GB ஆஃப் RAM. இந்த பிசியில நார்மல் டாஸ்க் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்க MS ஆஃபீஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அதோட வேர்ட், எக்ஸெல்லாம் ஓபன் பண்ற டைம் இந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணும்போதுமே எந்த லேகுமே தெரியாது. அது போக நீங்க நிறைய ப்ரௌசிங் பண்ணுவீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசரை நீங்க அக்சஸ் பண்ணீங்கனாலே இந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும். நீங்க மல்டிபிள் டேப்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலுமே எந்த லேகும் எந்த இஷ்யூவும் உங்களுக்கு வராது. நீங்க ஸ்மூத்தா ஈஸியா ஒர்க் பண்ணலாம். நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க அப்படின்னாலுமே ஃபுல் HD மானிட்டரே வச்சிருந்தீங்கனாலும் இந்த ஸ்பெக்ல நீங்க ஃபுல் HD வீடியோஸ் பிளே பண்ணீங்கன்னா எந்த லேகும் இல்லாம நீட்டா ஈஸியா பிளே ஆகும். நாங்க ரெகுலரா பிசி பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட காண்டாக்ட் டீடைல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க தமிழ்நாடுக்குள்ள எந்த ஊர்ல இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு டோர் டெலிவரி எங்களால சேஃபா கொடுக்க முடியும். இந்த சேனல்ல ரெகுலரா நாங்க பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.